மரணத்தை ஜெயிக்க முடியுமா? இது ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா சித்தர்களோட பழங்கால ஏடுகளை புரட்டி பார்த்தா இது வெறும் கதையல்ல, இது ஒரு அறிவியல்னு அடிச்சு சொல்றாங்க. வாங்க அந்த ரகசியத்துக்குள்ள இன்னைக்கு நாமளும் போய் பார்ப்போம். இந்த முழு பயணத்தோட மையமே ஒரு சிம்பிளான விஷயம்தான். நாம தேடுற அந்த தெய்வீக சக்தி எங்கேயோ வானத்துல இல்ல, அது நமக்குள்ளேயே ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, இது சித்தர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு பிரபஞ்ச ரகசியத்தோட சாவி. இப்போ ஞானி வள்ளலார் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஏதோ சாதாரணமா சொல்ற வார்த்தை இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிற அத்தனையும், ஏன் மரணத்தையே ஜெயிக்கிற சக்தி உட்பட எல்லாமே உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரே ஒரு இடத்த வணங்குனா போதும் கிடைக்குமா? என்னங்க சொல்றீங்க? நம்புற மாதிரியா இருக்கு? சரி, இந்த பயணத்தை நம்ம ஒரு 5 ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அந்த மெதா வாக்குறுதினா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு வழி சொல்ற சிவயோக பாதைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மூணாவதா அதுக்கு முதல் படியான நம்ம உள்கண்ணை எப்படி துறக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சாகாவரம் தர்ற அந்த அமிர்தத்தை பத்தி பேசிட்டு கடைசியா நாமளே எப்படி அந்த தெய்வீக ஒளியா மாறுறதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகே, படிக்குள்ள போலாம். அந்த வாக்குறுதி எல்லாத்தையும் அடையலான்னு சொன்னாரே, அப்படின்னா என்ன? பணம் புகழையா சொன்னாரா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தையே உடைச்சி எறியறத பத்தி பேசுறாரு. இங்கதான் சித்தர்களோட வழி மத்த எல்லா ஆன்மீக வழிகள்ல இருந்தும் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நிறைய வழிகள் ஆன்மாவோட விடுதலை பத்தி தான் பேசும். ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அழியக்கூடிய உடலையே, அவங்க இந்த பிசிக்கல் பாடியையே அழிவே இல்லாத ஒரு ஒளி உடம்பா மாத்த முடியும்னு சொல்றாங்க. இது ஒரு ஆன்மீக புரட்சினே சொல்லலாம், சாதாரண வளர்ச்சி இல்ல. சரி, இவ்வளோ பெரிய இலக்கு அடையிறதுக்கு என்ன வழி? அந்த வழிக்கு பேரு தான் சிவயோகம். ஆனா ஒரு நிமிஷம், யோகான்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்ற ஆசனங்கள் உடற்பயிற்சிகள் எல்லாத்தையும் மறந்துருங்க. இது உடம்ப வளைக்கிற விஷயம் இல்ல, இது நம்ம உணர்வையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு ஹை டெக்னாலஜி. சிம்பிளா சொல்லணும்னா சிவயோகம்னா என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள, இன்னும் சரியா சொல்லணும்னா நம்ம தலைக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக ஒளிமயத்தை கண்டுபிடிக்கிறது தான். இது உடம்ப கஷ்டப்படுத்துறது இல்ல, நம்ம கவனத்தை முழுசா நமக்குள்ள திருப்புறது. இந்த கம்பாரிசன் பாத்தீங்கன்னா வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். இடது பக்கம் பாருங்க, நாம பொதுவா செய்யற யோகாவோட இலக்கு என்ன? நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, இதெல்லாமே சூப்பரான விஷயம்தான். ஆனா இப்போ வலது பக்கம் பாருங்க, சிவயோகாவோட இலக்கு என்ன? மரணத்தையே ஜெயிச்சு நம்மளையே சிவனா மாத்துறது. இது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு கிடைக்கிற அனுபவம் இல்ல, இது ஒரு நிரந்தரமான உருமாற்றம். சரி, இவ்ளோ பெரிய சிவயோக பாதைக்குள்ள நுழையணும்னா அதுக்கு ஒரு வாசல் இருக்கணுமே. அந்த வாசல் எது தெரியுமா? அதுதான் நம்ம உள்கண்ணை திறக்கிறது. சொல்லப்போனா இந்த ஒரு கதவை நாம திறக்கலனா இந்த பயணத்துல உரடி கூட முன்னாடி வைக்க முடியாது. இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. பழங்கால ஞானமும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸும் ஒன்னா கைகோர்க்குது. நம்ம சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா நெற்றிக்கண்ணுன்னு சொன்ன அந்த விஷயத்த இன்னைக்கு சயின்ஸ் நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பின்னு கரெக்டா அடையாளம் காட்டுது. பாத்தீங்களா? இது வெறும் கற்பனை இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உண்மை. அப்போ சரி, இந்த உள்கண்ணை எப்படி உணர்றது? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, உங்க கவனத்தை 2 புருவத்துக்கும் நடுவுல கொண்டு வாங்க. ஸ்டெப் 2, உங்களுக்குள்ள கேட்குற அந்த ஓம்ங்கிற சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கவனிங்க. ஸ்டெப் 3, அந்த இடத்துக்கு பேர் தான் சித்சபை. ஸ்டெப் 4, இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. ஆரம்பத்துல 1 நிமிஷத்துக்கு மேல இந்த இடத்துல கவனம் வைக்க வேண்டான்னு வள்ளலாரே சொல்றாரு. ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. வள்ளலார் இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. அவரோட வார்த்தைகள்லயே கேளுங்க. எந்த முறையிலாவது உள்கண்ணை திற, அப்போ எல்லாம் பட்டப்பகல் மாதிரி தெளிவா தெரியும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை அந்த உள்பார்வை நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியமும் நமக்காக திறந்துக்கணும்னு சொல்றாரு. இது ஒரு புது உலகத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகும். ஓகே, இப்போ உள்கண் திறந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன நடக்கும்? இப்போதாங்க இந்த பயணத்தோட ரொம்பவே ஆச்சரியமான, கிட்டத்தட்ட சயின்ஸ் மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கெமிக்கல் மேஜிக் நடக்க போகுது. நம்ம பீனியல் சுரப்பி ஆக்டிவேட் ஆனதும் அது ஒரு செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம நரம்பு மண்டலத்துல பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் ஒன்னு பின்னாடி ஒன்னா சுரக்க ஆரம்பிக்குது. இந்த மொத்த ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் சித்தர்கள் சொன்ன அந்த அமிர்தம், அதாவது சாகாவரம் தர்ற அந்த திரவம். இந்த வரிசையை பாருங்களேன், எவ்வளவு லாஜிக்கலா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நமக்கு தூக்கத்தை கொடுக்கிற மெலட்டோனின் சுரப்பு நிற்கும், அப்போ விழிப்புணர்வு அதிகமாகும். அடுத்து சந்தோஷத்தை கொடுக்கிற செரட்டோனின் சுரந்து நம்ம தியானத்தை இன்னும் ஆழமாக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆழ் மனசோட ரகசியங்களை திறக்கிற டிஎம்டி சுரக்கும். இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் கிஃப்ட், அதாவது அந்த அமிர்தம் கிடைக்கும்னு சித்தர்கள் சொல்றாங்க.
இது ஏதோ தியரி மட்டும் இல்ல, இதோ பாருங்க, வள்ளலாரோட நேரடி அனுபவ சாட்சியமே இருக்கு. நான் சாகாத வானுலக அமிர்தத்தை உண்டேன்னு அவரே அடிச்சு சொல்றாரு. இந்த வழி நிஜமாவே சாத்தியம்னு சொல்றதுக்கு இதை விட பெரிய ப்ரூஃப் என்ன வேணும்? சரி, உள்கண்ண திறந்தாச்சு, அமிர்தத்தையும் குடிச்சாச்சு. அப்போ பயணம் முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. இப்போதான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகுது. நம்மளோட அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போதான் நடக்க போகுது. நிறைய தத்துவங்களோட கடைசி ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? ஆன்மா போய் கடவுளோட சேர்றது. ஆனா இங்க நடக்கிறது டோட்டலா வேற. நம்மளோட இந்த பிசிக்கல் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற தெய்வீக ஒளியாவே மாறுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒளி கூட சேரல, நீங்களே ஒளியா மாறிடுறீங்க. இந்த கடைசி ஸ்டேஜுக்கு பேரு தான் சாகா ஒளி உடல். ஞாபகம் இருக்கா? வள்ளலார் முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தாரே, அந்த கடைசி பரிசு அது இதுதான். நம்மளோட அழியக்கூடிய உடம்ப என்னைக்கும் அழியாத ஒரு ஒளி உடம்பா மாத்திர ஒரு தெய்வீக கெமிஸ்ட்ரி. இதுதான் சிவயோகத்தோட உச்சக்கட்ட வெற்றி. வள்ளலாரோட இந்த வெற்றி முழக்கத்தை கேளுங்க. நான் கருணை ஒளியை அடைந்தேன் முரசு கொட்டு, நான் மரணத்தை தவிர்த்தேன் முரசு கொட்டு. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற உறுதியையும் சந்தோஷத்தையும் பாருங்க. இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு சாதனைய உலகத்துக்கே அறிவிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ மொத்தத்துல பார்த்தா சித்தர்களோட இந்த வழி வெறும் நம்பிக்கையை மட்டும் சொல்லல, அது ஒரு உள்முக அறிவியலை நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் பிரம்மாண்டமான சக்திகளும் ரகசியங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதை நாம ஒவ்வொருத்தரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.